வணக்கம். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது உங்க நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும். அது மட்டுமில்லாம டெக்னாலஜி உலகத்துல உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும். வாங்க இந்த கம்ப்யூட்டர் சரிபார்க்கிற பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? ஒரு முக்கியமான வேலையில இருக்கும்போது திடீர்னு உங்க கம்ப்யூட்டர் அப்படியே நின்னுடும். இல்லனா ஒரு சின்ன ஃபைல் திறக்கிறதுக்கு கூட ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி நேரத்துல வர்ற கோபம் இருக்கே, அது ரொம்பவே பொதுவானது தான். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. சில சிம்பிளான ஸ்டெப்ஸ் மூலமா நீங்களே ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை செஞ்சு பிரச்சனை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஈஸியா சரி பண்ணிடலாம். சரி, எந்த ஒரு கம்ப்யூட்டர் பிரச்சனையை சரி பண்ண போறதுக்கு முன்னாடி நாம முதல்ல செய்ய வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நிறைய நேரத்துல இதுதான் ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். பெரிய பெரிய கருவிகளையோ அல்லது டெக்னிக்கல் அறிவையோ பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க எப்பவுமே முதல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, நீங்க நினைச்சது சரிதான். கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்றது கேட்கறதுக்கு காமெடியா இருக்கலாம், ஆனா நிறைய பிரச்சனைகளுக்கு இதுதான் முதல் மருந்து. நீங்க ரீஸ்டார்ட் பண்ணும்போது தற்காலிகமா ஏற்பட்ட சாஃப்ட்வேர் கோளாறெல்லாம் சரியாகி மெமரியில இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கி கம்ப்யூட்டர் எக்தம் ஃப்ரெஷ்ஷா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணியும் பிரச்சனை தீரலையா? அப்போ அடுத்த ஸ்டெப்க்கு போலாம். நம்மளோட அடுத்த வேலை கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆயிருக்கிற மத்த சாதனங்களை எல்லாம் சரி பார்க்கறது தான். இதோ நீங்க சரி பார்க்க வேண்டிய சில பொதுவான வெளிப்புற சாதனங்களோட லிஸ்ட். நிறைய சமயம் பிரச்சனை கம்ப்யூட்டருக்குள்ள இருக்காது, ஆனா அதோட இணைக்கப்பட்டிருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருக்கும். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். உங்க மானிட்டர்ல ஒண்ணுமே தெரியலையா? முதல்ல அதோட பவர் பட்டன் ஆன்ல இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவதா பவர் கேபிள் சுவிட்ச் போர்ட்லயும் மானிட்டர்லயும் கரெக்டா மாட்டியிருக்கான்னு செக் பண்ணுங்க. சில சமயம் பிரைட்னஸ் தெரியாம சுத்தமா குறைஞ்சு போயிருக்கலாம். அதையும் ஒரு தடவை பார்த்துடுங்க. பிரிண்ட் எடுக்க முடியலையா? முதல்ல பிரிண்டர் ஆன்ல இருக்கான்னு பாருங்க. அதோட டேட்டா கேபிள் கம்ப்யூட்டர்ல சரியா கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. உள்ள பேப்பர் ஏதாவது சிக்கி இருக்கான்னு பாருங்க. அப்புறம் பேப்பர் ட்ரே காலியா இல்லாம இருக்கானோ பாத்துக்கோங்க. இதெல்லாம் தான் பொதுவா வர பிரிண்டர் பிரச்சனைகள். உங்க கீபோர்ட்ல டைப் பண்ண முடியலையா? முதல்ல கேபிள் கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. அப்படியும் வேலை செய்யலனா வேற ஒரு யூஎஸ்பி போர்ட்ல மாத்தி பாருங்க. சில நேரம் கீபோர்ட்ல சேர தூசு கூட பிரச்சனையா இருக்கலாம். சோ அதை ஒரு தடவை கழட்டிட்டு ஒரு காஞ்ச துணியை வச்சு தொடச்சிட்டு திரும்ப மாட்டி பாருங்க. மவுஸ் வேலை செய்யலையா? கீபோர்டுக்கு சொன்ன அதே கதை தான். கேபிள செக் பண்ணுங்க, வேற யூஎஸ்பி போர்ட்ல மாத்தி பாருங்க. ஒருவேளை நீங்க வயர்லெஸ் மவுஸ் யூஸ் பண்றீங்கன்னா சிம்பிளா பேட்டரி தீர்ந்து போயிருக்கலாம். இது ரொம்ப ஈஸியா சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஓகே, வெளியே இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. இப்போ நாம ஹார்ட்வேரை தாண்டி சாஃப்ட்வேர் பக்கம் போகலாம். அதுக்கு நம்ம போக வேண்டிய இடம் கம்ப்யூட்டரோட கண்ட்ரோல் ரூம், அதாவது கண்ட்ரோல் பேனல். இதுதான் கண்ட்ரோல் பேனல். இத உங்க கம்ப்யூட்டரோட கமாண்ட் சென்டர்னு சொல்லலாம். இங்க இருந்து தான் டிஸ்ப்ளே, சவுண்ட், செக்யூரிட்டி, நெட்வொர்க்னு உங்க கம்ப்யூட்டரோட எல்லா செட்டிங்ஸையும் நம்மால மாத்த முடியும். உதாரணத்துக்கு இந்த சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி கேட்டகரிக்குள்ள போனீங்கன்னா விண்டோஸ் அப்டேட், பவர் செட்டிங்ஸ், அப்புறம் முக்கியமான பேக்கப் ரீஸ்டோர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். மொத்தத்துல உங்க கம்ப்யூட்டரோட முழு கண்ட்ரோலும் இங்க தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் பெரிய சாஃப்ட்வேர் பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு ஒரு சூப்பரான டூல் பத்தி பார்க்கலாம். இத விண்டோஸோட டைம் மெஷின்னு கூட சொல்லலாம். சிஸ்டம் ரீஸ்டோர்னா என்னன்னா, உங்க கம்ப்யூட்டரை பிரச்சனை வரதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போறது. ஒரு டைம் டிராவல் மாதிரி தான். ஒரு தப்பான சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதுனால பிரச்சனை வந்தா சிஸ்டம் ரீஸ்டோர் அதை சரி செஞ்சிரும். முக்கியமா இது உங்க போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் மாதிரியான பர்சனல் ஃபைல்ஸ் எதையும் டிலீட் பண்ணாது. சோ பயப்பட தேவையில்ல. சரி, இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? முதல்ல கண்ட்ரோல் பேனலுக்கு போங்க. அங்க சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷனை தேடுங்க. அதுக்குள்ள பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் பேனல்ல நீங்க பார்க்குற இந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் ஆப்ஷன் தான் சிஸ்டம் ரீஸ்டோர் பண்றதுக்கான வழி. அதை கிளிக் பண்ணதும் இந்த விண்டோ ஓபன் ஆகும். இங்க இருந்து நீங்க சிஸ்டம் செட்டிங்ஸை பழைய நிலைமைக்கு கொண்டு போலாம். உங்க கம்ப்யூட்டரோட ஒரு முழு பேக்கப் எடுக்கலாம், இல்ல ஏற்கனவே எடுத்த பேக்கப்ல இருந்து உங்க ஃபைல்ஸை திரும்ப எடுக்கலாம். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கு சில கோல்டன் ரூல்ஸ் பார்க்கலாம். எப்பவுமே சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். மெயின் பவர் ஆஃப் பண்ணிட்டு வேலை செய்யுங்க. உங்க கை எப்பவும் ஈரமில்லாம சுத்தமா இருக்கணும். அப்புறம் சரியான டூல்ஸை யூஸ் பண்ணுங்க. இந்த சிம்பிள் ரூல்ஸ் உங்களையும் உங்க கம்ப்யூட்டரையும் பாதுகாப்பா வச்சுக்கும். வருமுன் காப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி உங்க ஆப்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையும் எப்பவும் அப்டேட்டடா வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரோக்ராம் சரியா வேலை செய்யலன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்களே உங்க கம்ப்யூட்டர்ல வர சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செஞ்சிடலாம். உங்க சிஸ்டத்தையும் பாதுகாப்பா வச்சுக்கலாம். இதுதான் இந்த விளக்கத்தோட முக்கிய நோக்கமே. சோ
இனிமே உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு பிரச்சனைனா பதட்டப்பட மாட்டீங்க இல்லையா? ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிச்சு இந்த டிப்ஸை வச்சு சரி பண்ணிடுவீங்க. சரி, இந்த புது அறிவை வச்சு நீங்க முதல்ல என்ன சரி பண்ண போறீங்க? உங்க கம்ப்யூட்டர் பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு நீங்க ரெடி.